ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில்லி சிக்கனில் பாஸ்தா எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அத்தோ மாடலில் அதுக்கான பொருள்லாம் வாங்கி வச்சுருக்கோம். பாஸ்தா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை பார்த்தோம்னா வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகா, மல்லித்தலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி சிக்கன் வச்சுருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டான அத்தோ மாடல் சில்லி சிக்கன் பாஸ்தா. அடுப்பை பற்ற வச்சாச்சு, சட்டியை வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சட்டி சூடு ஏறினதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை இந்த மாதிரி போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அழகாக கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை எடுத்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு அதையும் மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அழகாக இப்போ கிளறி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டான சில்லி சிக்கன் பாஸ்தா ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நம்மளாம் கிளறி விட்டுக்கலாம். பச்சை வடை போகிறோம் நல்லா கிளறிட்டு நம்ம வாங்கி வச்சுருக்க சில்லி சிக்கனை அழகாக இந்த மாதிரி உதிரியாக பிச்சு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து மிக்ஸ் ஆகி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். அதை அதோட நல்லா வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நீங்கள் அத்தோ சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லாத்துலேயும் நல்லா தூள் உப்பு பிடிக்கும். மல்லித்தலை லைட்டாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கிளறி விட்டுக்கலாம். மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சாச்சு. இப்போ நம்ம அதை ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி அழகாக கிளறி விட்டுட்டு அதில் மட்டன் பொடி தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக அந்த பொடி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்போ தான் நல்லா மசாலா பிடிக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டொமேட்டோ சாஸ் பாருங்கள், அந்த சாஸை வச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்லா அதை ஒரு கிளறிட்டு அடுத்து மிளகுத்தூளை இந்த மாதிரி தூவி விட்டு மல்லித்தலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டான பாஸ்தா ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சில்லி சிக்கனோட சேர்த்து சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டான சில்லி சிக்கன் பாஸ்தா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி. இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் பார்க்க விரும்பினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.